स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे. சூத்திரத்திற்குள் நுழைவோம். ஸ்ரீ தேவி உவாச்ச முதல் சூத்திரம் மிக இனிமையான சூத்திரம். தேவி உரைத்தாள். இந்த வார்த்தையை நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அறிமுகத்தின் பொழுதே சாமி சொன்னோம், தேவி முழுமையான ஞான நிலையே இருக்கிறாள் அப்படின்னு. ஞான நிலையில் இருக்கிற ஒருவர் எவ்வாறு கேள்விகளை எழுப்ப முடியும்? ஏன்னா கேள்வி எழும்புகின்ற உணர்வுனாலே அது பூரணமான ஞானம் கிடையாது. பூரணமான ஞானம் இருந்தால் அந்த நிலையிலே கேள்விகள் எழும்பாது. பல பேர் எங்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சுவாமி நாம் ஞானம் அடைந்து விட்டோம் என்று எப்படி தெரிந்து கொள்வது? இந்த கேள்வி இருக்காத போது தெரிந்து கொள்ளலாம்னு சொல்றது உண்டு. எப்படி தெரிந்து கொள்வதுங்கிற கேள்வியே இல்லாமல் போகும் பொழுது நாம் ஞானின்னு தெரிஞ்சுக்கலாம். கேள்வி எழாத நிலை, அதுதான் ஞானம்னு சொல்றோம். இங்கு அன்னை தேவி எந்த விதமான கேள்விகளையும் கேட்கவில்லை, சந்தேகங்களை எழுப்புகிறாள். ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. கேள்வி வேறு, சந்தேகம் வேறு. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. கேள்வி வேறு, சந்தேகம் வேறு. அதனால தான் தேவி கேட்டாள் அப்படின்னு சூத்திரம் சொல்லல, தேவி உரைத்தாள் அப்படின்னு சொல்லுது. ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு, கேட்பதற்கும் உரைப்பதற்கும். கேள்விகளை பற்றி ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரத்தில் பல சூழ்நிலைகளில் பல காரணங்களுக்காக மக்கள் கேட்கிறார்கள். பெரும்பாலான நேரத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் கேட்பதில்லை, எனக்கு தெரிந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவே கேட்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான சத்சங்கங்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்களையும் ஆயிரக்கணக்கான கேள்விகளையும் எதிர்கொண்ட அனுபவத்திலிருந்து சொல்றேன் சாமி. பல நேரத்தில் மக்கள் தனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்பதில்லை, தனக்கு தெரிந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவே கேட்கிறார்கள். கேள்வியே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர்களே பல விஷயங்கள் தனக்கு தெரிந்திருப்பதை ஒன்றாக அடுக்கி அடுக்கி பார்த்து அடுக்கி அடுக்கி எழுதி தனக்கு இதெல்லாம் தெரிந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவே கேட்பார்கள். இன்னும் சில நேரத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் வாங்குகின்ற அளவுக்கு கூட பொறுமையோடு அங்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் மனதிலே அந்த பதிலை உள்வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட இருக்காது. ஒருத்தர் வந்திருந்தாரு, ஒரு 2 நாள் சாமி பக்கத்தில் உட்கார்ந்து இந்த வர்றவர்களை எல்லாம் அவர்கள் கேட்கிற கேள்வி, சாமி சொல்லுகிற பதில், இந்த சம்பாஷணைகளை பார்த்தீர்களானால் உங்களுக்கு வாழ்க்கையே புரிஞ்சு போயிடும். ஏன்னா உலகத்தில் எத்தனை விதமான மாதிரி மனிதர்கள் உண்டோ அத்தனை விதமான மாதிரிகளையும் நீங்க இங்க பார்க்கலாம். பிரபஞ்சத்தோட மினியேச்சரை இங்க பார்க்கலாம். ஒருத்தர் வந்து கேட்டாரு, சாமி கடவுள் அடையிறதுக்கு வழி சொல்லுங்க, கட்டாயமா நான் அடைஞ்சே ஆகணும். நான் நேரடியா பதில் சொல்லாம, நீங்க எந்த ஊர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டம்மா என்ன பண்றாங்க, குழந்தைங்க எத்தனை, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்.
இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருந்தவர். அதுக்கப்புறம் நான் வேற எதேதோ கேட்க, அவர் வேற எதேதோ பேச, அவர் வேற எதையோ பேச, நான் வேற எதையோ பதில் சொல்ல. அதற்கு பிறகு 3 மணி நேரம் என் கூட இருந்திருக்காரு. ஆனால் இந்த முதல்ல இந்த கேட்ட கேள்வி இவர் திரும்பவும் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ யாரோ ஒருவர் முன்னாடி இருக்காங்க, அவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்டாகணும். என்ன கேட்டா இவரை இம்ப்ரெஸ் பண்ணலாம், எந்த கேள்வியை கேட்பதன் மூலமாக தனக்கு முன்னால் இருப்பவரை இம்ப்ரெஸ் பண்ணலாங்கிற ஒரே ஒரு வேகத்தில் வர்ற கேள்விதானே தவிர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கப்பட்டதல்ல. அது ஒரு ஆழமான தேடுதலாக இருந்தால் அது மறக்க முடியுமா? எங்க மனம் திரும்பினாலும் மீண்டும் அந்த கேள்விக்கே வந்திருக்கும். ஆழமான தேடுதலாக அது இல்லை. அதனால தான் மனம் மிக எளிமையாக கேள்வியை மறந்து விட்டது. கேள்வி காணாம போயிருச்சு. மிக எளிமையாக கேள்வி காணாம போயிருச்சு. பல்வேறு விதமான கேள்விகளை நான் ஆழமா பார்த்திருக்கிறேன். தனக்கு தெரியும் என்பதற்காக கேட்பது, ஒரு தேவையில்லாமல், ஒரு அவசியமில்லாமல் ஏதோ கேட்க வேண்டுமே என்பதற்காக கேட்பது. இன்னும் ஒரு விதமான கேள்வி இருக்கு, விதண்டாவாதம். ஜல்பம், வாதம், சம்வாதம், விதண்டாவாதம். 4 விதமான விஷயங்கள் உண்டு. ஜல்பம் அப்படின்னா எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். வாதம் அப்படின்னா எனக்கு தெரியும், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து விதண்டாவாதம் அப்படின்னா உனக்கு எது தெரிந்தாலும் அது தவறு, எனக்கு தெரிந்தது மட்டும்தான் சரி. அது விதண்டாவாதம். 4வது சம்வாதம். உண்மையை வாங்குகின்ற திறந்த தன்மை எனக்கு இருக்கின்றது. சரியான கேள்விகளை கூட என்னால் எழுப்ப முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் என் கேள்விகளுக்கு பின்னாலே இருக்கின்ற சந்தேகத்தை நீங்களே சரியான வார்த்தைகளை கொண்டு எடுத்து விடுங்கள் என்கின்ற சரணாகதி உணர்வோடு திறந்த மனப்பான்மையோடு இருப்பது சம்வாதம். ஆழ்ந்து புரிஞ்சுங்க. முறையான கேள்வியை நமக்கு கேட்க தெரியும் என்று நினைப்பது கூட மிகப்பெரிய மடத்தன்மை. முறையான கேள்வியை கேட்க தெரிந்தவன் நிச்சயமாக அந்த கேள்வியை தாண்டி சென்று விட்டிருப்பான். கேள்வி அப்படிங்கிறதே வேற ஒண்ணும் இல்ல, நம்முடைய சாதாரண பட்டறிவு, லாஜிக், நம்முடைய சாதாரண பட்டறிவால் நம்மையும் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களை பற்றிய சத்தியங்களையும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு தன்னை விரித்துக் கொள்ள இயலாத பொழுது ஏற்படுகின்ற சங்கடங்களைத்தான் நாம் கேள்விகள் என்கின்ற வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறோம். நான் அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு இந்த பிரபஞ்சத்தோடு இணைய முடியாத பொழுது, இணைவதற்கு தடுமாறும் பொழுது, இணைவதற்கு செய்யும் முயற்சி முழுமை பெறாத பொழுது ஏற்படுகின்ற தடுமாற்றம், ஏற்படுகின்ற சஞ்சலம், ஏற்படுகின்ற உணர்வு மாற்றம், ஏற்படுகின்ற புதிர்ப்பு தன்மை, ஏற்படுகின்ற புதிர்ப்பு நிலை, இதைத்தான் கேள்விகள் என்ற பெயராலே நாம் வெளிப்படுத்துகிறோம்.